நம்மளுடைய சேனலில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால யூடியூப் கிட்ட சண்டை போட்டு மறுபடியும் நம்ம ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. 11/1/2025 கேரளா லாட்டரிக்கான கேசிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்னியல் லாட்டரியை பொறுத்த மட்டும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இன்னிலேருந்து கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம உங்களுக்கு கெஸிங் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கும் ஒரு சில ஐடியாவோடு தான் கொண்டு வந்திருக்கோம். சார்ட் கெஸிங் எப்படி எடுக்கிறது அப்படின்றது ஒரு பேசிக்கான ஒரு ட்ரிக்கையும் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த இதில் முழு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். காருண்யாவை பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி இது மட்டும் நமக்கு வந்துட்டுருக்கு. சனிக்கிழமைனாலே நமக்கு அட்லீஸ்ட் ஏபிஏ சிபிசியாவது பாஸ் ஆகும். நாளைக்கும் நமக்கு அதே மாதிரியே நல்லபடியான ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. காருண்யா லாட்டரியில் கடைசியாக நமக்கு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங்கும் வந்திருந்தது. அதே மாதிரியே இந்த வாரமும் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான எண்கள் தான் வந்துட்டுருக்கு. அதனால் முடிஞ்ச மட்டும் நம்ம கவனமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா நம்மளுடைய சேனல் நேம் பக்கத்தில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் பட்டன் வரும். அந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பேக்கேஜ் நீங்கள் தேர்ந்தெடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு இது பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். தொடர்ந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியாமல் போயிருந்தது. ஆனால் இனிமேல் நமக்கு தொடர்ந்து வீடியோ வரும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி சார்ட் கெஸிங்கை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் வந்திருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சார்ட் கெஸிங் நம்ம 1ஆம் தேதியிலேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். 675ன்றது நமக்கு 1ஆம் தேதி வந்திருந்தது. அதுக்கப்புறம் மறுநாளும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் 048ன்றது வந்திருந்தது. இது மட்டும் நமக்கு நல்லா ஆல் போர்டு பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் உள்ளே வர ஆரம்பிச்சது. 8-5ன்றதில் முடிஞ்சிருந்தது. 858. அதுக்கடுத்தது ஒரு நாள் நமக்கு கேப் விட்டு 521ன்றது ஃபுல் ரிசல்ட் நமக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி அது கொஞ்சம் மாறி நமக்கு வந்திருந்தாலும் டேரெக்டான பேட்டர்ன்களை பொறுத்த மட்டும் நமக்கு மறுபடியும் டபுள்ஸ் பேட்டர்ன் வருமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஏன்னா இது மாதிரி எப்பயாவது தான் நமக்கு ஒரு சில நாட்கள் தான் நமக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் இல்லாமல் டேரெக்டான எண்கள் வந்துட்டுருக்கு. இதில் 156ன்றது கவனிச்சாலும் தெரியும். பவர் எண்களில் 1, 6ன்றதை கவர் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாமல் 3, 8, 0, 5, 1, 6 இதிலே நமக்கு 3 நம்பருக்குள்ளே நமக்கு ஒரு வின்னிங் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மிக்சரான நம்பர்ஸ்ன்றது நமக்கு எப்போயாவது தான் ரொம்ப ரேராக நமக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் தொடர்ந்து ஒரே பேட்டர்னில் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் மட்டும்தான் மாறி வரதை தவிர டேரெக்டான பேட்டர்ன்கள்லாம் நமக்கு இது மட்டும் நமக்கு தொடர்ந்து வராமல் இருக்குது. அப்படி நமக்கு டேரெக்டான பேட்டர்ன்கள் வரும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது எங்களுடைய சஜஷன் தான். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்தால் நீங்கள் தைரியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட், செகண்ட் ரிசல்ட், அதாவது ஃபஸ்ட் வின்னிங் ப்ரைஸ் முதல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 727 2 நம்பரில், அதுவும் பவர் எண்களில் முடிஞ்சிருக்கு. 7-2ன்றது இது நமக்கு எப்போயாவது ரொம்ப ரேராக வர்றது. அதனால் நம்ம முக்கால்வாசி நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி செகண்ட் வின்னிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 973. இதில் 7ன்றது நமக்கு காமனாக வந்திருக்கு. இந்த ஒரு பேஸ்ஃபுல்லாக தான் நம்ம இன்றைக்கி இந்த கெஸிங்கை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி கெஸிங் வருதான்றதை நீங்கள் பாருங்கள். அப்படி வந்ததுன்னா நீங்கள் இந்த முயற்சி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி இதை கைவிட்டுடலாம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 2-7ன்றது பார்த்திங்கன்னா 171, 028, 827, 858ன்னு வந்திருக்கு பாருங்கள். 2-7, 7-2-7 இந்த பேட்டர்ன்லேருந்து வச்சு பார்க்கும்போது ஒன்று நமக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்களும் இல்லை கீழே இருக்கக்கூடிய நம்பர்களும் நமக்கு சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 2-7-2 அப்படின்றபோது இந்த 8-5-2 பக்கத்தில் இருக்க பாருங்கள். இந்த பேட்டர்ன்லேருந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 258, 521 இதுலேருந்து ஒரு மிக்சட் நம்பர்ஸ் வின்னிங்காக வருமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை இதே பேட்டர்ன்லேருந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நாளைக்கு நாங்கள் டார்கெட் பண்ண போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 8-5-2-1 அப்படின்றதுலேருந்து அப்படியே நீங்கள் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் 048க்கு மேலே முதல் நாள் நமக்கு, அதாவது 1ஆம் தேதி 379, 675ன்றது வந்திருக்கு. இந்த பேட்டர்ன்லேயும் நமக்கு எல்லா நம்பர்களுமே கவர் ஆகிருக்குது. ஆனால் இதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் மட்டும் நமக்கு டைரெக்டாக வந்திருக்கிறதுனால இந்த 8-5-2-1 அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்களாக இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எந்த பேட்டர்னில், இந்த பேட்டர்னில் 2 பேட்டர்னில், அதாவது 379, 675 வருதா, இல்லை 258, 521 இந்த பேட்டர்னில் வருதான்றதை பாருங்கள். இந்த 2 பேட்டர்ன்லேருந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக நமக்கு பாஸ் ஆகி வர்றதுக்கு 90% வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வந்ததுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸ் பேட்டர்ன் வந்ததுன்னா மிக்சடான டபுள்ஸ் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா மிக்சடு பேட்டர்னில் தான் இது மட்டும் நமக்கு அதிகமான வின்னிங் வந்திருக்கு.
டைரக்டான பேட்டர்ன்களில் எப்போயாவது ஒரு நாள் தான் நமக்கு வந்துட்டுருக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி எங்களுடைய சாய்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 0 இல்லை 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத கொண்டு வந்திருக்கோம். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 0 5 வருதான்றதை நீங்கள் உதவிக்கின்றதை பாருங்கள். அப்படி உங்களுக்கு 0 5 வருதுன்னா 0 5லேருந்து உங்களுடைய எங்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது 0 5ன்றது டெய்லி சார்ட்லேயும் சரி நமக்கு வீக்லி சார்ட்லேயும் சரி ஒரே மாதிரியான ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் நமக்கு கொண்டு வந்து காட்டுது. அதனால் நாங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா 0 5ன்றது தான். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 0 5 வருதுன்னா 0 5லேருந்து உங்களுடைய எங்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இந்த 0 5 தாண்டி நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 7 அப்படின்றது தான் நமக்கு இன்றைக்கி நமக்கு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வருமா அப்படின்றத கேட்டிங்கன்னா செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்தவரை 973 வந்திருக்கு. மறுபடியும் 7 வந்திருக்கிறதுனால நாளைக்கும் ஒரு சான்ஸ் வந்த எண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. அப்படி நாளைக்கு வராட்டி டபுள்ஸ் பேட்டர்னில் நமக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கும். அதனால் 0 5ன்றதோட உங்களுக்கு ரிப்பீட்டட் எண்கள் வந்ததுன்னா 2 7 அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி 2 7 உங்களுக்கு வராத பட்சத்தில் அதுக்கு அடுத்த நம்பர் 3 இல்லை 8 வருதா அப்படின்றத பாருங்கள். நாங்கள் ஏபிஎஸ்சிபிசிலையும் அந்த எண்ணில் தான் கொண்டு வந்திருக்கோம். 03 53 08 58 30 80 35 85 இந்த எண்கள்லேருந்து நாளைக்கு பேட்டர்ன் வைஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தோணுது. ஏபிஎஸ்சி பொறுத்த மட்டும் 0 5ன்றது டபுள்ஸ் பேட்டர்ன் வந்ததுன்னா 0 5 இல்லை 00 இல்லை 55 அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை 3 8ன்னு வந்ததுனாலும் நீங்கள் அந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை டைரெக்டாகவே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா 0 5ன்றதோட 3 8ன்றதை சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி வரும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் நமக்கு இதே பேர் தான் 858 அந்த ரிசல்ட் வந்ததுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 854 அதுக்கு அடுத்தது வந்தது. அதே மாதிரி 156ன்றதுனால இது ரிப்பீட்டடாக 5ன்றது நமக்கு வந்துட்டு இருக்கிறதுனால நாளைக்கு நமக்கு ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் 0 5 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி வந்ததுன்னா 3 இல்லை 8 வர்றதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா 208 253 758 703 இந்த 4 எண்கள் தான் நாங்கள் பாக்ஸ் எண்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மறுபடியும் ஏ போர்டில் வருமா 2 7ன்ற சந்தேகங்களுக்கு டபுள்ஸ் பேட்டர்னில் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. 0 5 இல்லை 3 8 அப்படின்றத டபுள்ஸ் பேட்டர்னில் டேட்டான பேட்டர்னில் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கலாம். நாங்கள் டார்கெட் பண்ணுறது இந்த எண்கள்லேருந்து தான். உங்களுக்கும் வந்ததுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயுமே நம்ம டபுள்ஸ் பேட்டர்ன் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா எப்போயாவது நமக்கு ரேராக நமக்கு கிளிக் ஆகும். ஆனால் டேரெக்டான பேட்டர்னை பொறுத்த மட்டும் நமக்கு அதிகமான வின்னிங் வந்திருக்கு. அதனால் நாங்கள் டைரெக்டான எண்கள் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி டைரெக்டாக 6 நம்பர்கள்னு சூஸ் பண்ணும்போது 2 7 0 5 3 8 இதுலேருந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்ன்றது எங்களுடைய ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வெற்றி பெறுவோன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறோம். முடிஞ்சதுன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் பாக்ஸ் எண்கள் தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வெற்றி பெற அனைத்து நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.